இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 38 அதில் உள்ள 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன்னுடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க. விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், உன் கண்ணீரையும் நான் என்ன செஞ்சிட்டேன், பார்த்துட்டேன். ரொம்ப முக்கியமான ஒன்று, உன் வியாதியை நான் என்ன செஞ்சாச்சு, குணப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, இங்கே உங்களுக்கு நமக்குன்னு சொல்லப்படலை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இதற்கு நான் ஒரு சில காரியங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன். எங்களோடு கூட நான் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் நான் கேட்குற ஒரு காரியம் என்னன்னா, ஜனங்களுக்கு வேதத்தினூடாக பேசணும், ஆனால் வெறும் வேதத்தை மட்டும் போதிக்கிறவனா என்னை இருத்திடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா வசனத்தை மட்டும் நான் போதிச்சுட்டே இருந்தேன்னு வைங்களேன், நல்லா கேட்டுக்கிட்டு நல்ல டீச்சிங், நல்ல மெசேஜ். அப்போ நான் இதை பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தில் நம்ம ஏசாயாவுடைய இந்த காரியத்தை நான் வசனத்தை தியானிக்கும் பொழுது என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் அதில் உள்ள 20 இங்கே வரிசையாக அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ இந்த விண்ணப்பத்தை குறித்த காரியத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த இடத்துல எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது 3 காரியங்கள். இதில் 5வது வசனத்தை வாசிங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. நீங்கள் என்ன நோக்கத்தில் நீங்கள் இங்கே வந்திருந்தாலும், இன்றைக்கு இதுவரை நீங்கள் உங்களை குறித்து யோசிக்காத ஒரு கோணத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெற விரும்புகிறார். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்னா, இங்கே நடக்கிற சில காரியங்கள், இன்றைக்கு உங்களில் பலர் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைமை, அழுதுகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை பார்ப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. உங்கள்கிட்ட நீ ஏன் அழுறன்னு கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் உங்களுடைய கண்ணீரை கண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய, உங்க வியாதியை குணப்படுத்த ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை அவர் தரப்போகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருந்து மாத்திரைகளையும் கொண்டு வந்து வைங்க. வீட்டில் உள்ள ஸ்கேன் ரிப்போர்ட்டு, உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வைங்க. ஒரு எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதோ? அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை ஒருத்தர் கேட்டு உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்க வியாதியை நான் குணப்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆனா இல்லை நான் கண்டிப்பா இங்கிருந்து திருவனந்தபுரத்துக்கு தான் போவேன். அல்லேலூயா. எம்மா, கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், சர்ஜரி வேண்டாம், டாக்டர் வேண்டாம், ஃபீஸ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாப்பா. நீ அழுகையை நான் பார்த்துட்டேன்.
அதனால உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க, உங்களால் இந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும், அதை நீங்கள் உணர முடியும், இயேசுவை நீங்கள் தொட முடியும். சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. நீங்கள் ஏதோ எல்லாரும் சேர்ந்து நேபாளத்தை இப்போ கட்டி எழுப்பிடுவீங்க, அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. நான் ஒவ்வொருத்தையும் நான் சொல்லுவது, ஊழியம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியம், அவர் ஊழியம் செய்கிறார். அவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? வசனம் சத்தமா சொல்லுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம போய் என்னதான் ஊழியம் செய்தாலும் அங்கிருந்து அருளப்பட்டால் ஒழிய ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த வார்த்தையை நான் எடுக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதை ரொம்ப புரியும்படியாக நான் சொல்லி வசனத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் நான் ஜெபிக்க போகிறேன். நான் ஒரு காரியம், நடிக்காதீங்க, வேஷம் போடாதீங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க. வசனம் உங்கள்கிட்ட பேசுனா அழுது கதறி ஒப்பு கொடுங்க. ஐயா, இன்றைக்கு ஊருக்குள்ளால நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? எதுக்கு பாட்டு பாடுறான்னு தெரியாது, அவன் எதுக்கு புலம்புறான்னு தெரியாது. ஒரு காலத்தில் ரோட்டில் பாட்டு பாடிட்டு போனால் நம்ம என்ன நினைப்போம்? ராத்திரி இவன் பயந்து பாட்டு பாடிட்டு போகிறான். இன்னைக்கு ஊருக்குள்ளே பாதி ஆண்களும் பெண்களும் தன்னால் புலம்பிட்டு போகுது. என்ன பண்ணிட்டு போகுது? ஆமாம், இது சிரிப்பல்ல, சிரிப்பல்ல. ஊருக்குள்ளே பாதி வெறும் ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதில் சுற்றிட்டு இருக்கிறாங்க? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஆமேன்னு சொல்லுங்க. மன அழுத்தம். ஒரு காலகட்டத்தில் என் கூட பேசுறதுக்கு என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு என் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை. என் புருஷன் என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், ஆனால் பேச மாட்டார். என் மனைவி என்கிட்ட பேசவே மாட்டாப்புல, எப்பவும் பிஸி. என் பிள்ளைகளுக்கு நேரமே கிடையாது. ஏமா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு ஆண்டவர் 3 காரியங்களை என்னோடு கூட இடைப்பட்ட பொழுது நான் கேட்ட, ஆண்டவரே, மக்கள் மனவேதனையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். தேவன் சொன்ன காரியம், அந்த மனவேதனை எல்லாம் இப்போ முடிஞ்சு அது முத்தி இப்போ எங்கே வந்து நிற்குது? மன அழுத்தத்தில் வந்து நிற்குது. இதை இப்படியே விட்டா நீங்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய நாம எல்லாரும் மனவியாதிக்கு நேர போயிடுவோம். காரணம் என்ன தெரியுமா? முடியல, பிரச்சனைகள், நமக்கு அவ்வளோ பிரச்சனைகள். ஐயா, 40 வயசுக்காரருக்கு 4 கோடிக்கு பிரச்சனை. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். அநேகருடைய கணவர், அநேகருடைய மனைவி இந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே இன்றைக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கு மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்று சொல்லி நிறைய கவுன்சிலிங் சென்டர்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போய் எனக்கு ஒரு தேவ ஆலோசனை தாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீட்டில் போய் இருந்தீங்க, யாரோ ஒரு ஊழியக்காற்ற போய் இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை, கவுன்சிலிங் சென்டர்கள் கூடிக்கொண்டு இருக்கிறது. உங்கள்ட்ட நல்ல வசதி இருக்கலாம், பெரிய பின்னணி இருக்கலாம், நிறைய ஏக்கரில் சொத்து இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், ஒரு பர்டிகுலர் வயசில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் தனிமையாக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மன வேதனைக்குள் ஆகிறீங்க. இன்றைக்கு வேதனையில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு உங்கள் நோய்க்கு ஒரு மருந்தை கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டீங்க. நீங்கள் மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மருந்து இருக்கலாம், எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மனசுக்குன்னு சொல்லி தனி மருந்து கிடையாது, தனி ஸ்கேன் கிடையாது, இதுக்கு ஒரு சிடி ஸ்கேனும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு மிஷின் தான், பரிசுத்த வேத புத்தகம். ஆமேன்னு சொல்லுங்கம்மா. சகோதரா, இருக்கிற நாட்களில் மனைவியிட்ட நல்லா பேசுங்க, கணவர்கிட்ட நல்லா பேசுங்க. அல்லேலூயா. இதில் ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? மனவேதனையும் மன அழுத்தமும் மன நோய், இந்த 3 வர்றதுக்கு மிக முக்கியமான 3 காரியம். அது என்ன 3 காரியம்? நல்லா கவனிங்க. நான் மெசேஜுக்குள்ளே போகல, ஏன்னா இது புரியாமல் நீங்கள் உள்ள வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. மனவேதனை, மன அழுத்தம், மன நோய், இது 3ம் ஒரு காலகட்டத்தில் வெளியில் நின்றுச்சு. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த மனவேதனை வரும். அது எப்படி வரும்? நம்ம நேசித்த அண்ணன் நம்ம கூட நல்லா இருப்பான், வீடு பங்கு வைக்கும்போது அருவாளத்துக்கு நிற்பான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ உங்களை அன்பு அப்படி வச்சிருப்பாங்க, அக்கா அக்கா, தம்பி தம்பின்னு வச்சிருப்பாங்க. ஆனால் கரெக்டாக இவங்க என்ன செய்வாங்க? அந்த சொத்து பங்கு வைக்கும்போது என்ன செய்வான்? சண்டை போடுவான். அவன் சொல்லுவான், என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்பான். ஆனால் கல்லை பிடிங்கி மாற்றி போட்டிருப்பான்.
அளவு எடுக்கும்போது கல் எங்கே கிடக்கும்? வடக்கும் தெற்கையும் மாறி கிடக்கும். இவனாக்கம் சொன்னது, தங்கச்சியை நான் என்ன செய்வேன்? தட்டில் வச்சு தாங்குவேன்னு. அவன் உண்டு உங்களை முடிக்காமல் விட மாட்டான். அல்லேலூயா. அன்பு தேவஜனமே, இந்த மன வேதனை உங்களுக்குள்ளே இருந்து வெளியே சொல்லவும் முடியாது. சில பிரச்சனைகள் டக்குன்னு கணவன்கிட்ட சொல்ல முடியாது. சில பிரச்சனைகளை உடனடியாக மனைவிட்ட சொல்ல முடியாது. அது உள்ளே இருந்து என்ன செய்யும்? நம்மளை இருத்தி 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 மன அழுத்தமாக மாறிடும். பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல், தன் வீட்டில் உள்ள அந்த பொருளாதார சூழ்நிலைகளை சுமக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதுக்கு நான் 3 காரியத்தை சொல்ல வந்தேன். முதலாவது காரியம் கவனிங்க. இந்த மன வேதனை எங்கேருந்து வருது? மன வேதனை எங்கேருந்து வருது? இந்த மன வேதனையை உங்கள் வீட்டுக்குள்ளால யாரும் கொண்டு வந்து போட்டுட்டு போக மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளால யாரும் கொண்டு வந்து உங்களுக்கான மன வேதனையை தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. இந்த மன வேதனை எப்படி உருவாகுது? நீங்கள் உருவாக்குறது. இப்போ +2 பிள்ளைகள் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. பிள்ளை என்ன படிக்கணும் அடுத்தது? எனக்கு அண்ணனுகமோ என்ன படித்தானோ அதான் எனக்கு பிள்ளை படிப்பா. இல்லை, அவளுக்கு என்ன இது? அவளுக்கு ஆசை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அண்ணனுக்கு பையன் அவன் இன்ஜினியரிங் படிக்கான், எனக்கு பிள்ளை இன்ஜினியரிங் விடுவேன். உங்கள் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்குது இல்லையா? உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? உங்கள் பிள்ளைக்குன்னு இப்போ சமீபத்தில் ஒரு பிள்ளைய ஒருத்தங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்க விட்டுட்டாங்க. ஃபேஷன் டிசைனிங் படித்த படிப்புக்கு விட்டதில் இருந்து அந்த பிள்ளைய குடும்பத்தில் உள்ளவங்கள ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குது. அதாவது ஏதோ உலகத்தில் ஒரு பாவத்துக்குள்ளே அவள் போய் விழுகிறது மாதிரி. அது எவ்வளோ நல்ல ஒரு படிப்பு! அந்த படிப்பை படித்து முடித்தா அவளுக்கு எவ்வளோ வேல்யூ! அந்த படிப்பை படித்து முடிச்சாச்சுன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போனால் என்ன சம்பளம், இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? அது முந்தி ஒருத்தி அங்கே ஃபேஷன் டிசைனிங் முடித்தா அவள் ஒருத்தனை கூட ஓடி போயிட்டா. எப்போ? 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இனி ஃபேஷன் டிசைன் யார் படித்தாலும் ஓடிடுவாங்க. ஏப்பா, இதெல்லாம் என்ன தெரியுமா? மன வேதனை. எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிறதெல்லாம் இன்னைக்கு குடும்பங்களில் நடக்கிற காரியங்கள். அப்போது உங்கள் பிள்ளைகளை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சகோதரனும் அவருடைய மனைவியுமா போகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? நல்ல கவனிங்க. அவர் என்ன செய்கிறாரு? போயிட்டே இருக்காரு. அவருக்கு வாய் கொஞ்சம் கோளாறு. அவர் சொல்லார், அண்ணா போகிறா பற்றியா? முதல்ல அவளையாக்க எனக்கு சம்மந்தம் கேட்டாங்க. ஆமேன். இது இப்போ அவள்கிட்ட சொல்லணுமா? இது அங்கே சொல்ல வேண்டிய செய்தியா? இல்லை இந்த சமுதாயத்துக்கு இது எதாவது தேவை இருக்கா? இந்த அம்மா அன்னையிலேருந்து அந்த பொம்பளையை முறைச்சி பார்த்துட்டு, புரியுதா உங்களுக்கு? அவளை பார்த்துட்டு இவ வசமாக நம்மளை வீட்டுக்காரோட இப்பவும் தொடர்பில் இருப்பாளோ, அது அவளுக்கு இது என்னன்னே தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பங்கள் இது இங்கே என்ன தெரியுமா செய்யும்? உள்ளேருந்து மனவேதனை உள்ளேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதுக்கேற்றபடி, ஏன்னா அவன் சிரிச்சுட்டு ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் இது இங்கே என்ன ஆகும்? மனவேதனை. உங்கள் நாக்கு தான் உங்கள் பிரச்சனை. எல்லாத்தையும் தொடங்கி வச்சு மனவேதனையை உருவாக்கி வச்சிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆதியில் இருந்த அன்பு போச்சு, ஆதியில் இருந்த பைபிள் வாசிப்பு போச்சு. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மன அழுத்தத்தில் நம்மளால முடியல, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க வாஞ்ச இல்லை. ஒரு காலத்தில் நீங்கள் அழுக வடித்த கண்ணீர், ஆலயம்னா அப்படி உயிரை கொடுத்து ஓடுனீங்க, சபைன்னு அப்படி ஓடுனீங்க. 2020க்கு பிறகு எல்லாம் துணிகரத்தின் ஆவிகள். சோமா ஆன்லைனில் உட்காந்து என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு யாராவது சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டு, அவர் அப்படி சொன்னார், அப்பா அப்படியே நடக்கும், அவர் அப்படி தலையில் கையை வச்சார், இப்படியே சொல்லி 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 நமக்கு இருந்த வேத அறிவு போய்விட்டது. நம்முடைய புத்தி மழுங்கி போய்விட்டது. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? என் விண்ணப்பத்தை கேட்டு என் கண்ணீரை கண்டு என் வியாதியை குணப்படுத்த வேண்டிய தேவனுடைய கிரியைகள் என் குடும்பத்தில் இல்லை. வீட்டுக்குள்ள அந்த கிரியை இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இல்லை வீட்டில். வீட்டுக்குள்ளால நம்மளே ஷெட்யூல் போடுறோம். வீட்டை குறித்து அந்த ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளால உங்களுடைய செயல் திட்டங்களில் அது இருக்கணும். இதில் ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். திட்டமிட்ட பட்ஜெட். உங்கள் வீட்டு குறித்த ஒரு பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் குடும்பத்தினுடைய செலவு குறித்த பட்ஜெட். ஏன் மன வேதனை வருது? மன அழுத்தம் எப்படி வருது? வரவுக்கு மிஞ்சின செலவு. இல்லை கவனிங்க, 7000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சகோதரன், எப்படி ஒரு குடும்பம், வெறும் 7000 ரூபாய் மாதம் வாங்குகிற ஒரு குடும்பம், 27,000 சம்பளம் வாங்குகிற ஒரு குடும்பம். 2 குடும்பத்தை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அப்போ இந்த 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய குடும்பமும் 27,000 சம்பளம் வாங்குகிற குடும்பமும் எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் சொந்த வீடு, வாடகை இல்லை. அப்போ இந்த 2 குடும்பத்தில் உள்ள கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது 7,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் அந்த 7,000 ரூபாயில் கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லாமே.
சபைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா சபைக்கு கொடுக்குறான், சபைக்கு உண்மையாக இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை வஞ்சிக்கலை, தேவனிடத்தில் அவன் பாக்கி வைக்கலை. ஆனால் 27,000 வச்சிருக்கக்கூடியவன் சொல்லலாம், இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சு கோயிலுக்கெல்லாம் காணிக்க கொடுத்து. அப்படியா, என்னாச்சு? முடியலை, பத்தல்ல. 27,000 ரூபாய் அவனுக்கு என்ன செய்யலை? பத்தல்ல. 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் தான் இருக்குது, 2 பேருக்கும் சொந்த வீடு இருக்குது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, 7,000 ரூபாவில் குடும்பம் நடத்த முடியுமா? முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவ்வளவு அழகாக நீங்கள் பட்ஜெட் போடுகிறீங்க. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செல்லும் செலவை பார்க்காததினால குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய அதிகபட்ச செலவுகள் குடும்பத்துக்குள்ள மன வேதனையை கொண்டு வருகிறது. பிள்ளை என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடணும். பாவம், அவன் கேட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? பொண்ணு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும். பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் உடனுடனே வாங்கி கொடுத்துடணும். எல்லாம் வாங்கி கொடுத்துடணும். எல்லாம் வாங்கி வச்சோன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தெரியுமா? எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும், 80 லட்சம் கொடுத்து எங்கள் அப்பா என்ன கொண்டு போய் என்ன செய்வார்? எம்பிபிஎஸ் சேர்ப்பார். அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு வந்துடும். அந்த பிள்ளைக்கு தெய்வத்தினுடைய நம்பிக்கை போயிடும். ஏசப்பா மேலே உள்ள நம்பிக்கை இருக்காது. நான் ஜெபம் பண்ணால் ஏசப்பா எனக்கு இதை தருவார், அவ்வளோ தெரியும், எங்கள் டேடி எனக்கு தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு பிள்ளை எப்படி நினைக்கணும்? ஒரு அம்மா எப்படி நினைக்கணும்? பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்லா உருவாக்கி அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுக்கணும். 10 பைசா டொனேஷன் கொடுக்காம உனக்கு ஒரு படிப்புக்கு நீ ஒன்று என்ன செய், ப்ரிப்பேர் பண்ணு. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2வது காரியம், நீங்கள் பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவதனால மன வேதனை வீட்டுக்குள்ள வருகிறது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்துக்கு மிஞ்சின செலவு குடும்பத்துக்குள் மாட்டிக்கொண்டது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் இதிலிருந்து வெளியில் வரணும். இன்னும் 3வது ஒன்று என்ன தெரியுமா? கவனிங்க. எது செய்தாலும் எதிர்பார்த்து செய்வது. சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்தாலும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தான் கொடுக்குது. நேபாளுக்கு சர்ச்சு கட்டக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா அதில் ஒரு எதிர்பார்ப்பு, சர்ச்சுக்குள்ளே ஒன்று கொடுத்தா அதில் ஒரு எதிர்பார்ப்பு, சர்ச்சில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுனா அதில் ஒரு எதிர்பார்ப்பு. அது என்ன எதிர்பார்ப்பு? வசமாக டீக்கனர் எலெக்ஷனில் நின்று உள்ளே ஏறிடுது. நேபாளுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு மெதுவாக பிளான் போட்டு எங்கள் பாட்டிக்கு பேரை சர்ச்சுக்கு மேலே எழுதி வைப்பியான்னு, எங்கள் தாத்தாவுக்கு பேரை ஒன்று வைக்க முடியுமா? ஆமீன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அன்பை கொடுக்க முடியாத பொழுது, பரிசை கொடுக்க முடியாத பொழுது, நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து அது கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது அது மனவேதனையாய் மாறுகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று, என் அன்பு பெற்றோர்களே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் உலகத்தில் யார்கிட்ட வேணாலும் எதிர்பாருங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் மட்டும் ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, இவன் எனக்கு சோறு போடுவான், இல்லை அவன் சோறை எடுத்துகிட்டு ஓடுவான், தரவே மாட்டான், இவா எனக்கு கடைசி வரைக்கும் என்னை வீட்டில் வச்சு காப்பாற்றவே மாட்டா. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மேலே நீங்கள் என்ன வைக்கக்கூடாது? எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அவங்க பார்த்தா கடமைக்கு பார்க்கட்டும், அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு குணப்படணும். நல்ல விண்ணப்பம் வைக்கிறீங்க, அழுறீங்க, நல்ல அழுறீங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் பார்க்குறார், உங்களுக்கு கண்ணீர் அவர் பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் அவர் உங்களை குணப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சில அறியாமைகள். அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, குடும்பத்தை நடத்துவதில், ஏன்னா நீங்கள் கரெக்டாக உங்கள் குடும்பத்தை நடத்தினாதான் இந்த சபைக்குள்ளே நீங்கள் நின்று காரியத்தை சாதிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திக்குள்ளே போகலாமா? 10 நிமிஷம் தான் செய்தி. வாங்க என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. ஏமா முதல் காரியம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? வேலை ஈஸி. முதல் காரியம் என்னது? உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. சொல்லுங்க, உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீங்க செத்து போவீங்க. உடனே நீங்க அந்த மரணத்தை நினைக்காதீங்க. ஏம்மா இப்பவாவது உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுங்க. என் சகோதரனே, இப்பவாவது உங்க வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. உங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுங்க. இதை நீங்க செய்யலைன்னா நீங்கள் பிழைக்க மாட்டீர்கள், சத்துருனுடைய கைக்குள்ள அகப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் மரித்து போன ஒரு வாழ்க்கை தான் நீங்க வாழ முடியும். கணவன் வேலை செய்கிறாரு, மனைவி வேலை செய்கிறாங்க, வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளைங்க,
2 பேர் நல்ல வேலை, 4 பேர் சம்பாதித்து ஒரு மாதம் 1 லட்சம் ரூபாய் அளவில் வீட்டில் என்ன வருது? வருமானம் வருது. 4 வழியில வருமானம் வந்துச்சு. கர்த்தராலே வராத ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தங்காது. ராமன் சொல்லுங்கம்மா, உங்க வீட்டில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்துன்னா அது வேண்டாம். அது எத்தனை லட்சமா இருக்கட்டும், வேண்டாம், அது வேண்டாம். அப்படி இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். இருக்கிறத கொண்டு சந்தோஷமா நம்ம வாழுவோம். எந்த சூழ்நிலையிலையும் வட்டி கடன் வாங்க மாட்டோம்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கந்த வட்டிக்காரன்ட்ட போய் நிற்க மாட்டேன், என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு என் தேவனால முடியும்னு சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தினமும் காலையில பிள்ளை பரீட்சைக்கு முன்னாடி உங்க பிள்ளையோட தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைய கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுங்க. பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வாரது வரைக்கும் முழங்கால நில்லுங்க. ஏன் நிற்க முடியாது? உங்க பிள்ளைக்கு வேண்டி நாங்க நிற்கிறோம்ல, உங்க பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நாங்க நிற்கிறோம்ல, உங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு பரீட்சை எழுதிட்டு வர்றது வரைக்கும் நாங்க தானே ஜெபிக்கிறோம்ல. எங்களுக்கு முடியும் பொழுது உங்களுக்கு ஏன் முடியாது? அது நீங்க பெற்றெடுத்த பிள்ளை, அது உங்க பிள்ளை. ஜெபிக்கணும். என்ன தெரியுமா, நீங்க உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. இங்க வசனத்தில் அவர் அழகா சொல்லுகிறார். இப்போ என்னோட திருப்பிடுங்க 2 ராஜாக்கள் 18 அங்க 3வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது எசேக்கியா தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 4வது வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிருஸ்தான் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. ஏமா, ஏசாயா சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப உடஞ்சு போச்சு. ஏமா, உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏமா உனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி சொன்னா நீங்க அழுவீங்களா, அழ மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, வாரதை பார்த்துக்கலாம்னா சொல்லுவோம். ஒரு அழுகை வரும் இல்லையா? அவன் அந்த அழுகைய வெளியே காட்டிக்கொள்ளல. அவன் அந்த அழுகையை கூட அவன் என்ன செய்யல, எங்க திரும்புறான்? சுவர்புறமாய் திரும்பி நின்று 3வது வசனம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இங்க பாருங்கம்மா, இப்போ நீங்க வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உண்மையும் உத்தமமா நான் எல்லாம் செய்திருக்கிறேன், உமக்கு பார்வைக்கு நலமானதை மட்டும்தான் நான் செய்திருக்கேன்னு சொல்லி நீங்க இந்த கண்ணாடி முன்னாடி போய் இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளால உங்களுக்குள்ளால இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் மாற்றுவார். உண்மை முத்தமா சொல்லுங்க, உண்மை முத்தமா நடந்திருந்தா நம்ம என்னைக்கு நடந்தோம்? உண்மை முத்தமா என்னைக்கு நடந்தோம்? அவருடைய பார்வைக்கு நலமானதை எப்ப செஞ்சோம்? அவன் செய்தான். எசேக்கியா செய்திருக்கிறான், அதனால தான் அவன் கேட்கிறான். ஆனா பாருங்க, எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் தெரியுதா? உங்களுடைய சின்ன ஒரு கண்ணீரின் ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மாற்றும். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனம், 4வது வசனம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகாதற்கு முன்னே பாருங்க, இவன் அழுத அந்த ஒரு அழுகை தேவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. வீட்டில் இருந்து நடந்து வெளியில போய் அந்த பாதி முற்றம் தாண்டு முன்னாடி அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். போதும் பாருங்க, நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம் என்னன்னா, உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்கணும்னா உண்மையும் உத்தமும் அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்க விண்ணப்பம், உங்க கண்ணீரை அவர் பார்ப்பார். சின்ன கண்ணீருங்க, சின்ன ஒரு கண்ணீர். அந்த சின்ன கண்ணீர் தேவனை உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டுருவாங்க. இது வரைக்கும் பிரதர் சொந்தமா ஒண்ணுமே இல்லை பிரதர், வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு. நீங்க தான் ஜெபிக்கணும் உங்களுக்கு வேண்டி. எனக்காக நான் ஜெபிப்பேன், என் மனைவிக்காக நான் ஜெபிப்பேன், என் கணவனுக்காக நான் ஜெபிப்பேன், என் பிள்ளைக்காக நான் ஜெபிப்பேன். எனக்கு நான் ஜெபிச்சு அழுது கதறி நான் வாங்குவேன். அல்லேலூயா.
அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்டு, உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டு, உங்க வியாதியை குணப்படுத்த தேவனால மட்டும்தான் முடியும். அடுத்த வசனம், 6வது வசனம். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். போதும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். கொஞ்சம் கையெடுத்து இருதயத்தில் வைங்கம்மா. அங்கிள் பெரியவங்க கையெடுத்து இருதயத்தில் வைங்க. உங்க கையெடுத்து இருதயத்தில் வைங்க. கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எப்பா எனக்கு ஒரு 15 வருஷம் கூட்டித்தாங்க. ஆமா, சின்ன பிள்ளைகள் எனக்கு ஆயுசை கூட்டித்தாங்க சொல்லுங்க. நீங்க கேட்கறது அப்படியே நடக்கும். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் கடைசியா ஒரு 10 போட போறேன். என்ன போட போறேன்? உங்களுக்கு ஒரு சின்ன 10 போட போறேன். என்ன பிரச்சனை கவனிங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எசேக்கியா எதுக்கு அழுதான்? வாசிங்கம்மா 7வது வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். நல்லா கவனிங்கம்மா. எதுக்கு அவர் அழுதாரு? அவருக்கு என்ன நோய்? பிளவ நோய், கேன்சர். புரிஞ்சுதா? அரிப்பிளவைனா என்னது? கேன்சர் நோய். அவருக்கு அந்த நோய் இருந்ததுனால தான் அவர் சொன்ன உடனே அவர் பயந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. ஏமா, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இயேசுவின் இரத்தத்தினால ஒரு 10 போடணும். அந்த 10 போட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசுவுடைய இரத்தம் உங்களுடைய எல்லா பிளவைகளையும் காலி பண்ணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையா சொல்லுகிறேன், அன்னைக்கு அந்த அத்திப்பழத்தில் நல்ல கவனிங்க, அந்த அத்திப்பழத்தில் ஒரு 10 போட்ட உடனே அந்த அரிப்பிளவை, அந்த பிளவை நோய் யாரை விட்டு போயிட்டு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் சில பலகீனத்தை கர்த்தர் தாரது நமக்கு 2 பேருக்கும், அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணி பார்க்குறார். எசேக்கியா நீ செத்துருவ, பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லணும். ஐயோ போச்சுன்னு திரும்பி அழுறான். அவனுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். அவன் ஏன் அழுதான்? எவ்வளவு செஞ்சப்பா, எங்கள் அப்பாவுக்கு கூடவே சேர்ந்து இவ்வளவு விஷயம் செஞ்சேன், இவ்வளவு செய்தும் என்னுடைய உங்களுக்கு பார்வைக்கு நலமானது தானே என்ன செய்ய, கொஞ்சம் என்ன நினைச்சு பாருங்கன்னு தான் சொன்னான். அவனுடைய வாழ்க்கை மாறினது. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பலாமா? நல்ல தெய்வமே, உம்முடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, இந்த நாளிலேயும் கூடும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவர். கண்ணீரின் விண்ணப்பம் என்று நீர் எங்களை இன்றைக்கு வேறு பிரித்தெடுத்திருக்கிறீர். ஒரு கண்ணீரின் விண்ணப்பத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள சில காரியத்தை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இவற்றில ஒரு துளிர்க்கிற ஒரு அனுபவம், ஒரு நம்பிக்கை துளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு தந்தபடினால நன்றி. அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வெளிப்பட்டிருப்பதற்காய் நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். தரிசனத்தினூடாக நேபாள் ஊழியத்திற்காக எங்களோடு இணைந்து செயல்பட இந்த நல்ல தரிசனத்தில் எங்கள் கரங்களை பலப்படுத்த, திடப்படுத்த, முடிவெடுத்த, தீர்மானித்த இந்த நல்ல பொருத்தனைகளை எடுத்த குடும்பங்களுக்காக, போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு, எங்கள் கண்ணீரை கண்டு, எங்களுக்கு ஆயுசை கூட்டி தந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை முதல்